என் அன்பு உறவுகளை, உங்களுக்கு எல்லாம் நான் மற்றொரு உண்மை கதையை சொல்வதில் மிகவும் இன்பமடைகிறேன். அதாவது, கோயில் என்றிருந்தால் அதில் பூஜைகள் என்பது மிகவும் முக்கியம். அதுபோலவே பூஜை என்று ஒன்று நடத்தப்பட்டால் அதில் சாமியாடி குறி சொல்ல வேண்டும் என்பதே நமது ஒவ்வொருவருடைய ஆசையும் கூட. ஆனால் எங்களோட குடும்ப கோயிலில் 85 வருஷங்களாக கார்த்திகை மாதம் மட்டும் பூஜை போட்டு வந்தாங்க. மாத கடைசி வெள்ளிக்கிழமையில் யாருக்காவது வேண்டுதல் இருந்தால் சிறப்பு பூஜை செய்வார்கள். மற்றும் அனைத்து கார்த்திகை கடைசி வெள்ளிக்கிழமைகளிலும் சிறப்பு பூஜைகள் நடத்துவார். இந்த சிறப்பு பூஜைகளின் போது அம்மனுக்கு பலகாரம் செய்து பிரசாதமாக படைப்பார். இவ்வாறு காலம்லாம் உருண்டு போய்கிட்டே இருக்குது. இத்தனை வருடங்கள் கடந்தன. மக்கள் ஏக்கத்துடன் காத்து நின்றனர். எங்கள் அம்மை எங்க எங்க என்று, எங்கள் குலதெய்வம் எப்போது வந்து அருள்பாலிப்பாள் என்று. அந்த நாளுக்கு தான் எத்தனை ஏக்கம், எத்தனை கனவு. சின்ன குடிசையில் இருந்த அந்த அம்மா மக்களின் குறை தீர்க்க வெளியே வர ஆரம்பித்தாள். எவ்வாறு என்று கேட்டால் அது மிகையாகாது. மக்கள் அனைவரிடமும் வந்து அவர்களின் கனவில் பேச தொடங்கினாள். மக்கள் அனைவரும் ஆனந்தம் அடைந்தனர். எனவே அவர்கள் அம்மைக்கு கோயில் கட்டி அதில் அவளை குடியேற்றினாள். அம்மை வந்து குறி சொல்லி நமது குறைகளை தீர்ப்பாள் என நம்பினர். ஆனால் அம்மைக்கோ அந்த இடத்த மாற்றி கோயில் அமைக்க சற்றும் விருப்பமில்லை. ஆனால் மக்கள் அந்த அம்மைக்கு சிறப்பாக கோயில் கட்ட வேண்டும் என்று நினைத்தனர். அவர்கள் தங்களில் இருக்கும் கொஞ்சம் பணத்தையும் கூட கொடுத்து பெரிய அளவில் கோயில் கட்ட நினச்சினர். மக்கள் அனைவரும் வெளிநாட்டுக்கு போக ஆரம்பித்தனர். எப்படியாவது நம்ம அம்மைக்கு நம்ம விருப்பப்பட்டபடி ஒரு ஆடம்பரமான கோயில் அமைக்கணும்னுட்டு அவங்க ஆசைப்பட்டனர். அதுக்காண்டி தங்கள் கையில் இருக்க காசெல்லாம் போட்டு புதுசாக இடம் வாங்கினேன். அதில் ஆடம்பரமாக அவளை கோயில் கட்டி நிலைநிறுத்தினர். மக்கள் அனைவரும் வேண்டுதலும் ஒன்றாக இருந்ததால் அந்த அம்மையும் மனம் இறங்கி புது கோயிலை குடியேற நினச்சிட்டா. அவங்களுடைய முயற்சிகள் எதுவுமே தடை இல்லாதவாறு நடந்தது. கோயில் கட்டுமான பணிக்கு பணம் இல்லாத போதெல்லாம் மக்களுடைய ஆசையை எப்படியாவது நிறைவேற்றணும்னு நினச்சி யார் மூலமாவது பணத்தை ரெடி செய்து கொடுத்தாள். மக்களுக்கு எல்லளவும் கஷ்டமின்றி பணிகள் முடித்து வைத்தாள். கோயில் கட்டுமான பணிகள் முடிந்துவிட்டனர். அம்மனுக்கு சிலை செய்யணும். அந்த அம்மை எப்படி தனது சிலையை தீர்மானிக்கிறாள் பாருங்களாம். அவ்வளவு அழகு முகம். அந்த சிற்பினது கனவில் தோன்றி அந்த அம்மா கூறுதா, அவ என்னவென்றால், எனக்கு இடது கை பக்கம் ஒரு வேப்ப மரம் இருக்குது. எனது சிலையை கொண்டு போகும்போது முதல்ல அந்த வேப்ப மரத்துக்கு பொட்டு வச்சு பூஜை புனஸ்காரம்லாம் செய்யுங்க. மேலும் நீ எப்படி என்னை உருவாக்கினாலும் என்னோட உடம்புல இந்த 2 குறைங்கிறது இருந்தே தீரும். அது ஒன்றால் மாற்ற முடியாது அப்படிங்கிறா. இந்த சிற்பியும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த அம்மைக்கு சிலையை உருவாக்குறாரு. ஆனாலும் அவளுடைய கன்னத்தில் ஒரு சின்ன குறை, அவளுடைய இடையிலையும் ஒரு குறை வருது. அப்போது அந்த அம்மையுடைய வாக்கு எவ்வளவு ஒரு தீர்மானமாக பழிச்சிட்டு. அப்போ அந்த அம்மன் எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தவளாக இருக்கா. மேலும் கோயில் கட்டுமான பணிகள் நடக்கும்போதே அந்த கோயில் கட்டிடத்தை கட்டிகிட்டு இருக்கவருடைய கனவில் ஒரு நாள் போய் அம்மா என்ன சொல்லியிருக்கானா, நான் இந்த வேப்ப மரத்துக்கு கீழே வந்து நிற்கேன். இப்படி மழை பெய்யுது, ஜோராக மழை பெஞ்சிட்ருக்குது. நான் எப்படி நனைஞ்சிட்ருக்கேன், நீ பாரு, என்னை இப்படி மழையில் நீ நனைய விட்டுட்டியேன்ட்டு கொண்டு காட்டியிருக்கார். உடனே அந்த கோயிலை கட்டுறவரும் என்ன செஞ்சுருக்காருன்னா, ஒரு 4 ஓலைகளை வாங்கி உடனே அம்மனுக்கு அந்த வேப்ப மரத்தில் சுற்றி குடில் அமைச்சு விளக்கு போட்டு தீபம் ஏற்றி வழிபட ஆரம்பிச்சிட்டாரு. அப்போது அம்மை அந்த வேப்ப மரத்தில் தான் நான் துடியாக நில கொண்டு இருக்கேன்னு சொல்லிட்டா. இந்த 2 குறைகளையும் பூசாரியை தவிர யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாதவை. சிலையை எடுத்துட்டு கோயிலுக்கு கொண்டு வந்து அதை நெல்லை கொட்டி சில முறைகள்லாம் செஞ்சு அந்த சிற்பி சொன்னது போலவே செய்தனர். சிற்பி கோயிலில் சாமியை கொண்டு வந்ததும் கூறினார், அந்த வேப்ப மரம் இருக்குல்ல, அந்த வேப்ப மரத்தில் என்னைக்கு நானும் நீங்கள் நாகத்தை வச்சு வழிபடுவீங்கன்னு சொன்னாங்க.
ஆனால் அந்த மக்கள் கும்பிட்டது அந்த எளிமையான குடிசையில் வைத்து கும்பிடப்பட்ட ஒரு அம்மன். அவர்கள் கும்பிட்டது ஒரு வெறும் விளக்கு, ஒரு படம். அதை மட்டுமே அவர்கள் வழிபட்டனர். எப்படி அந்த கோயிலுக்கு நாகம் வரும்? மக்கள் யாராவது நம்புவாங்களா? சிற்பி ஏன் அவ்வாறு சொன்னார்? உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அது அம்மையின் வாக்கா, இல்லை கோயிலில் ஏற்கனவே 2 அம்மைகள் இருந்தனரா? இதனுடைய தொடர்ச்சி உங்களுக்கு வேண்டுமென்றால் பார்ட் 2ல பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அம்மனுடைய அருள் உங்களுக்கு என்றும் நிலைத்திருக்கும்.